அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிதறிய முத்துக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள். அந்த புத்தகத்திலிருந்து 24வது டாபிக், மகளே மன்னிப்பு கேள். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து தம் அருமை தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நான் தங்கள் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டின் பக்கமாக வந்து கொண்டிருந்தேன். வீட்டிலிருந்து அழுகுரல் கேட்டது என்று கூறினார்கள். பதறிப்போன அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மகளார் வீட்டுக்கு விரைந்து போனார்கள். அங்கு அன்பு மகள் அழுது கொண்டிருந்தார்கள். அருகில் அமர்ந்து அழுகைக்கு காரணத்தை கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனது அருமை தந்தையே, நானும் எனது கணவரும் வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தோம். விளையாட்டு வினையாகி போனது. பேசிக் கொண்டிருக்கும்போது இடையே எனது கணவர், இன்ன நிஸாஅ ஷயாத்தீனுன் குலிகன லனா நஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஷயாத்தீனி, பெண்மணிகள் ஷைத்தான்களாவார்கள். உங்களை எங்களுக்காக படைக்கப்பட்டது. நாங்கள் அந்த ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று சொன்னார்கள். உடனே நானும் விட்டுக் கொடுக்காமல், இன்ன நிஸாஅ ரயாஹினுன் ஹுலிகன லகும் ஃபகுல்லுஹும் தஸ்தஹி ஷம்மர் ரயாஹினி, நிச்சயமாக பெண்கள் ரைஹான் இலைகளைப் போன்றவர்கள். அவைகளை உங்களுக்காக படைக்கப்பட்டது. நீங்கள் எல்லாம் ரைஹான்களை முகர்ந்திட ஆசைப்படுகிறீர்கள் என்று சுட சுட பதில் சொல்லிவிட்டேன். இச்சொல் என் கணவரின் உள்ளத்தை புண்படுத்திவிட்டது. உடனே கோபம் கொண்டு வீட்டை விட்டும் வெளியேறிவிட்டார்கள். அதனால்தான் அழுது கொண்டிருக்கிறேன் தந்தையே என்றார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மருமகன் அலியை தேடச் சென்று விட்டார்கள். கடை, வீதி, பள்ளிவாசல் போன்ற இடங்களில் தேடியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக ஜன்னத்துல் பக்கி என்ற கபிரிஸ்தானுக்கு தேடி போன போது அங்கு அலி அலியை கண்டார்கள். ஒரு பாழடைந்த பழைய கபரில் ஒரு ஈச்ச மரத்தின் கீழ் தலைக்கு ஒரு மண்கட்டியை வைத்தவர்களாக படுத்திருந்தார்கள். மெதுவாக அருகில் சென்ற அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபு துராப், கல் என்ன சொல்கிறது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் கேட்டு துள்ளி எழுந்து நின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சமாதானம் செய்து அழைத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் வாசல் படி அருகே நின்று, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஃபாத்திமா, உனது தந்தையும் உனது கணவரும் வந்திருக்கிறோம், உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பதில் கூறி, உள்ளே வாருங்கள் என்றார்கள். பின்பு தம்பதிகளை அமர வைத்து தனது அருமை மகளை நோக்கி, மகளே, உனது பேச்சால் புண்பட்டு போயிருக்கும் உன் கணவரிடம் மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனது அன்பு கணவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். 3 முறை மன்னிப்பு கேட்டார்கள். அதன் பின் தான் மன்னித்தார்கள். அதன் பின் தனது அருமை மகளை நோக்கி மாபெரும் ஒரு எச்சரிக்கையை விடுத்தார்கள். பிரிய மகளே, உன்னுடைய கணவர் உன்மீது அதிருப்தி கொண்ட நிலையில் உனக்கு மரணம் வந்துவிடுமாயின் நீ சுவனத்தின் மனத்தை கூட முகர்ந்து பார்க்க முடியாதவளாய் ஆகியிருப்பாய். அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் என்று கூறிவிட்டு மருமகன் அலி ரலியல்லாஹுவை தனியாக அழைத்து, ஃபாத்திமா என் ஈரல் குலைத்துண்டு. ஃபாத்திமாவுக்கு துன்பம் கொடுத்தால் என் மீது துன்பம் கொடுத்தது போல. யார் ஃபாத்திமாவை மகிழ்விக்கிறாரோ அவர் என்னை மகிழ்விக்கிறார், எவர் என்னை மகிழ்விக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை மகிழ்விக்கிறார் என்று நசிஹத் செய்துவிட்டு வெளியே வந்தார்கள். முகத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. எதிரே வந்த நபித்தோழர் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, தங்களின் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு, என் அன்பிற்குரிய இருவரின் பிரச்சனையை தீர்த்து சமாதானம் செய்துவிட்டு வருகிறேன், அதனால்தான் இந்த மகிழ்ச்சி என்றார்கள். படிப்பினை: ஒவ்வொரு முஸ்லிம் வீடும் சுவன பூங்காவாகும். கணவன் மனைவியின் அன்பு தென்றலாகும். வீட்டில் அமைதி நிம்மதி குலைந்து விட்டால் அவ்வீடு மண்ணறைதான், யானைக்கும் அடிசருக்கும் என்பார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் சிறிய எதிர்ப்பு கவிதை கணவனின் உள்ளத்தில் முள் வைத்துவிட்டது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உருவாகிவிட்டால் அவ்வீடு சுவனலோகம்தான். ஒரு பெண்ணுக்கு மவுத்து வரை எல்லாமே கணவன்தான் என்ற நிலை உருவாக வேண்டும். கணவன் மனைவி பிரச்சனை சகஜம்தான். அதை தீமூட்டி வேடிக்கை பார்க்கக்கூடாது. உடனே சமாதானம் செய்து வைக்க வேண்டும். இதன் காரணமாக மாபெரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். என்ன, நீங்கள் சமாதானம் செய்து வைக்க ரெடியா? உடனே புறப்படுங்கள். மேலும் இச்சம்பவத்தின் பல படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. 1. குடும்பத்தில் சண்டை வருவது சகஜம்தான். 2. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகக்கூடாது என்று உடனே மன்னிப்பு கேட்க சொன்னார்கள். காரணம், மகளின் மறுமை வீணாகிவிடக்கூடாது. 3. முதலில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். அதுவும் 3 தடவை பொறுமையுடன் மன்னிப்பு கேட்டுள்ளார்கள். 4. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு 3 தடவைக்கு பின் தான் மனைவியை மன்னித்துள்ளார்கள்.
5. குடும்ப சண்டைக்கு பெரியவர்கள் வந்து உடனே சமாதானம் செய்து வைக்க வேண்டும். 6. சண்டையை மேலும் வளர்த்து எரியும் நெருப்பில் மேலும் மேலும் விறகுகளை போட்டு பற்ற வைக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாருமே சர்வ சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம் இதுதான். எந்த கணவன் மனைவிக்கு சண்டைன்னு தெரிஞ்சாலுமே நம்ம முடிஞ்ச அளவு சமாதானம் செய்து வைக்க தான் முயலணும். அதை தவிர எரியிற தீயில எண்ணெய் ஊற்ற மாதிரி பற்ற வைக்கக்கூடாது. அதை தான் நம்ம எல்லாருமே, அது குறிப்பாக பெண்கள் இதை அதிகமாக சர்வ சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பாதுகாக்கணும். இது ரொம்ப பெரிய பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும். பிரச்சனையே இல்லாட்டி கூட ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே சர்வ சாதாரணமாக ஈஸியாக பொய் சொல்லி அதை உருவாக்குறது ரொம்ப பெரிய தவறு. யார் 2 பேருக்கு இடையில பிரிவு ஏற்பட காரணமாக இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வர நம்ம காரணமாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டா. லைலத்துல் கத்ர் இரவுல கூட அல்லாஹ் எல்லாரையும் மன்னிப்பானா. கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வர காரணமானவங்கள மன்னிக்கவே மாட்டானா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விஷயத்துல ரொம்ப பயந்து நடந்துக்கோங்க, பேணுதலோட நடந்துக்கோங்க. நல்லது செஞ்சு சேர்த்து வைக்க முடியலனாலும் அமைதியா இருக்கிறது எவ்வளோ நல்லது. ஆனா 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருந்தா, அதன் மூலமா பெரிய நன்மைகளையும் நம்ம அடைஞ்சுக்க முடியும். அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.